காங்கிரஸ் கட்சி வந்து கிட்டத்தட்ட 138 ஆண்டுகள் வலிமையான ஒரு கட்சி. அதாவது வந்து இது பல தலைவர்கள் வந்திருக்கார்கள், உருவாக்கி இருக்கிறாங்க, பல தலைவர்கள். அதில் இதில் வந்து ஒரு பெண் சட்டமன்ற உறுப்பினர் வந்து விலகியதால் வந்து காங்கிரஸ் பலவீனமாக இருக்கிறது. ஒருவர் போக 1000 பேர் சேருவார்கள். ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த ஒரு இணைப்பு. இன்று டாக்டர் சிவகுமார் அவர்கள் வந்திருக்கார். மேலும் வரும் காலங்களில் பல பேர் மாற்றுக் கட்சியிலிருந்து காங்கிரஸ் கட்சியில் இணைய உள்ளார்கள். நான் வந்து இந்த டைம் கொடுத்து இதை பாருங்க அப்படின்னு சொல்ல விரும்பவில்லை. நேரம் வரும்போது அவர்கள் கூடும்போது கண்டிப்பா உங்க எல்லாரும் அழைத்து நான் சொல்லுவேன் என்று மத்தியில் பேசி அந்த திட்டங்களுக்கு எல்லாம் மாநில அரசு வந்து நல்ல ஒத்துழைப்பு. ஏன்னா பிரதமர் சொல்லும்போது மத்திய அரசு மாநில அரசு அதாவது பாஜக வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு எந்த ஒரு வெற்றி வாய்ப்பும் சாத்தியம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் வந்து பிரதமர் வந்து அந்த 40க்கு 40 இந்த வெற்றி கூட்டணியை வந்து முறியடிக்க வந்து குறை சொல்வதற்காக தான் வந்திருக்காரு. அதாவது இது முற்றிலும் அதாவது மாநில அரசு தன்னால் முடிந்த அளவுக்கு எல்லா திட்டங்களையும் நிறைவேற்றிக் கொண்டு அதே போல மத்திய அரசு கொண்டு வரும் திட்டங்களையும் வந்து நம்ம இணைந்து இந்த பல திட்டங்களை கொண்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க. அதாவது முதல் வந்து எதுவும் செய்யலை பண்ணவில்லை சொல்ற மத்திய அரசு முதல் ஜிஎஸ்டியை கொடுத்துட்டுமே ஜிஎஸ்டியிலே பிரித்து வச்சு அதிகாரம் பண்ண இருக்கிறாங்க. முதல்ல அதை கொடுக்கட்டும். நீங்க முதல் நான் டிசாஸ்டர் கேட்ட பணங்களையும் கொடுக்கலையே. ஸோ முதல் வந்து கேட்டதை கொடுக்காம நான் கொடுத்ததையும் செய்யலைன்னு சொல்லி குற்றச்சாட்டு வந்து இது வந்து சரியில்லை தான். அதாவது வந்து இது ஒரு அந்த நிகழ்வுக்கான ஒரு விளம்பரத்தை போட்டிருக்காங்க. இதுல வந்து ஒரு சில இடத்துல பின்னாடி இருக்கிற அந்த ராக்கெட் வந்து ஒரு சைனாவின் படம் அமைந்திருக்கிறது. இது வந்து நான் ஒரு எப்படி அதை சொல்வதுன்னு இருக்குது. ஏன்னா இது வந்து யாரும் வேணுன்றே இது செய்யக்கூடிய ஒரு தட்டம் இல்லை. இது ஒரு சின்ன ஒரு கவர்மெண்ட் இதை வந்து நம்ம வந்து இனி அதை கரெக்ட் பண்ணிக்கணும்னு தான் நான் சொன்னேன். ஏன்னா வந்து இது யாரும் செய்யப்படுச்சுன்னா தமிழக அரசு வந்து எப்பவுமே வந்து இந்த இந்தியா மீது விருப்பப்பட்டுள்ளது. இது சைனாவை வந்து சாதகமாகவோ சைனாவுக்கு வந்து துணையாக இருக்கிறது என்று குற்றச்சாட்டு சொல்வது வந்து முற்றிலும் அதாவது இவங்கெல்லாம் ஒரு காரணம் கிடைத்தால் வந்து அதை பெருசாக்குவதற்காக வந்து செயல்படக்கூடிய இந்த சூழ்நிலையில் வந்து இந்த ஒரு பிழையை வந்து இவங்க சூழ்நிலையாக மாற்றிக்கிறாங்க. அவர் பரப்புரைக்கு தேவையாக மாற்றிக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியில பெண்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படல. அதாவது நான் எதுவுமே ஒரு வீட்டில் சொல்ல பெண்களுக்கு முக்கியத்துவம் தரலன்னா அவங்க முன்னாடி எம்எல்ஏவே ஆயிருக்க மாட்டேன். ஏன்னா அவ்வளோ ஒரு பெண் தான். அது கொடுத்துருக்குறாங்க, கொரோனாவை கொடுத்துருக்காங்க, அகில இந்திய மகிழா அணியில் வந்து ஜெண்டர் செக்ரட்டரியாக எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து அவங்க கேட்குற பதவியெல்லாம் வேணும், கேட்குற பதவியெல்லாம் கட்சி உடனே கொடுத்துடணும்னு எதிர்பார்க்கறது ஒரு தவறான இது. இப்போ கூட வந்து அவங்க வந்து எம்எல்ஏ தாண்டி அடுத்த ஒரு பதவி வேணும் என்றதுக்காக தான் கட்சி மாறி இருக்காருங்களே தவிர வந்து கொள்கைக்காகவும் எதுக்காக மாறுது. இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோ எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி பாஜக அரசை விமர்சித்தாரு உங்களுக்கு தெரியும். இப்போ இன்று அப்படியே வந்து கட்சி மாறினோட அப்படி அவங்களை புகழ்ந்து பேசுவது வந்து கொரோனாக மாறாக தான் இருக்கிறது. ஸோ அதனால வந்து பெண்களுக்கு உரிமை இல்லை என்பது வந்து முற்றிலும் தவறானது. இப்போ பெண்களுக்கு சேஃபஸ்ட் பார்ட்டி தான் இந்த காங்கிரஸ் பார்ட்டி தான் சொல்லுவாங்க. இல்லைங்க யார் இருந்தாலும் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் காங்கிரஸுக்கு ஒரு வெற்றி கூட்டணிக்கான ஒரு தொகுதியாக தான் இருக்கும். கண்டிப்பாக எங்க வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமா இருக்குது. கண்டிப்பா வெற்றி உறுதி என்றுதான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.